மன அழுத்தத்தை பற்றியும் அதை எப்படி கையாள்வது என்பது பற்றியும் ஒரு குட்டி நீதிக்கதை இதோ. மன அழுத்தமும் தண்ணீர் டம்பளரும். ஒருமுறை ஒரு பிரபலமான மனநல ஆலோசகர் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் குறித்த கருத்தரங்கு ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார். அவர் கையில் ஒரு தண்ணீர் நிரம்பிய டம்பளரை உயர்த்தி பிடித்தார். அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் நிச்சயமாக இவர் இந்த டம்பளர் பாதி அளவு காலியாக இருக்கிறதா அல்லது பாதி அளவு நிரம்பி இருக்கிறதா என்றுதான் கேட்கப் போகிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் அவரோ ஒரு புன்னகையுடன் இந்த தண்ணீர் டம்பளரின் எடை எவ்வளவு இருக்கும் என்று கேட்டார். மாணவர்கள் ஆளாளுக்கு ஒரு எடையைச் சொன்னார்கள். 100 கிராம் 200 கிராம் என பதில்கள் வந்தன. சிறிது நேர அமைதிக்குப் பிறகு அவர் சொன்னார், இதன் உண்மையான எடை ஒரு பொருட்டே அல்ல. நான் இதை எவ்வளவு நேரம் கையில் பிடித்துக்கொண்டிருக்கிறேன் என்பதில்தான் விஷயம் இருக்கிறது. ஆழமான விளக்கம். நான் இதை ஒரு நிமிடம் பிடித்திருந்தால் அது பாரமாக தெரியாது. நான் இதை ஒரு மணி நேரம் தொடர்ந்து பிடித்திருந்தால் என் கையில் லேசான வலி ஏற்படும். நான் இதை ஒரு நாள் முழுவதும் பிடித்து கொண்டிருந்தால் என் கை மரத்து போய்விடும். என்னால் எதையும் செய்ய முடியாமல் கையே செயலிழந்து போகும். இந்த தண்ணீர் டம்பளர் தான் நம் வாழ்க்கையில் நாம் சுமக்கும் மன அழுத்தம். உங்கள் கவலைகளை பற்றி ஒரு நிமிடம் யோசித்தால் ஒன்றும் ஆகாது. சற்று அதிக நேரம் யோசித்தால் வலிக்கும். ஆனால் அதையே நாள் முழுவதும் சுமந்து கொண்டிருந்தால் அது உங்களை முடக்கி போட்டுவிடும். உங்களால் வேறு எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியாது. கதையின் நீதி. சுமையை இறக்கி வையுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவது சகஜம். ஆனால் அந்த பிரச்சனைகளை நாள் முழுவதும் சுமந்து கொண்டே இருக்காதீர்கள். வேலையை முடித்து வீட்டிற்கு வரும்போதோ அல்லது இரவு தூங்கும் முன்போ அந்த தண்ணீர் டம்பளரை கீழே வைத்துவிடுங்கள். மன அழுத்தத்தை கையாள்வதற்கான சிறந்த வழி தேவையற்ற கவலைகளை அவ்வப்போது மூளைக்குள் இருந்து இறக்கி வைப்பதுதான்.